நீங்க கூப்பிட்டு தானே தம்பி வந்தவன் உள்ளுக்கு விடியறதுக்கு இடையில நீங்க தேடி பாருங்க. அடிக்க அவன் ஒழும்பு வானுட்டு நாங்கள் நினைக்க மாட்டோம், தப்பு வானுட்டு தேடி பாருங்கன்றதே அவைக்கு சொல்லி இருக்கிறேன். மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் விவரத்தான் கேளுங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனாங்க. வானம் போக நீங்கள் மறக்கி வச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு டவுட் இருக்கா? வெயில டவுட் இருக்கு. இறங்கி இவ்வளவு நேரம் கதைச்சாங்களா? டவுட் ஆக்கல என்ன இருக்கு? இறங்கி கதைச்சிருப்பாங்க. இவங்க பிரச்சனை இருக்கிறவங்க தான் இவங்க இறங்கி கதைக்காம இருந்திருக்காங்க. இதுக்கு எங்களை சந்திக்கும் நியாயம் நீதி கிடைக்கணும், எங்களோட தம்பிக்கு நீதி கிடைக்கணும். அதே நான் அந்த இராணுவத்தை நம்பித்தானே அந்த ஒட்டு சுட்டான் போலீஸ் அந்த இராணுவத்தை நம்பித்தானே அதுக்கு இருக்கிற குடும்பம் அவ்வளோ இருந்தவ. அது என்னென்னு சொன்னால் அந்த கிராம மக்கள் வந்து கேம்பு இருக்கக்கூடாது எடுக்க சொல்லி அப்போ அதால் கொஞ்சம் எதிர்ப்பு இவைக்குள்ள எதிர்ப்பால் இந்த குளமும் கேம்பும் வந்து ஒன்றா இருக்கிறபடியே ஆமிக்காரருக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை. அந்த சொல்லி என்னென்னு சொன்னாங்க அந்த அவர் முல்லைத்தீவில் தான் ஒட்டு சுட்டான் அந்த இடத்துல அவற்ற இடத்துல தான் திருமணம் செய்து 2 வருஷத்துக்கு மேலே இருக்கிறார் எங்களோட அவையோட. நாங்கள் போய் வருத நாங்கள் அவர் நல்ல மாதிரி அவன்ற அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் இந்த குடும்பங்களால் யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அவருக்கு. ஆனால் அந்த இராணுவத்தால் வந்து நெடுக சொல்லிவினோம் அதுக்குள்ளே வேலையில் யார் தெரிகிறது, அந்த கடலுக்கு போட்டுகளை அடித்துடைக்கிறது, மற்றது இந்த தவறான முறையில் குடிச்சு போட்டு கேவலமாக கதைக்கிறது என்று சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன் இராணுவங்களுக்கு. அப்போ அதால் அந்த 7ஆம் தேதி அவள் விட்ரோ பண்ணுறது என்று சொல்லியிருந்தவையா. அப்போ தம்பி வந்து கேம்புக்கு முன் வீடு தான் தம்பின்ற வீடு. அதால் தம்பின்ற வீடு கேம்புக்கு முன்னால் வேலைகளுக்கு கூப்பிடுறவையா. கூப்பிட்டு இவ வேலையில் செய்து கொடுக்குறது போய் சம்பளத்துக்கெல்லாம் போய் வேலையை செய்கிறவையா. அந்த இதில் இவர் முன்வீட்டு அந்த 7ஆம் தேதி முன்வீட்டை வேலை செய்தோன்னுருக்கிறார் பெயிண்ட் வேலை. இவர் கோல் பண்ணி 3 ஆமிக்காரர் கோல் பண்ணி கூப்பிட்டுருக்கணும். அந்த இடத்துல இவர் போகையில் அப்படி இருந்தும் கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி ஒரு 5-6 பேர் போயிருக்கணும். இவர் 5 பேர் போனவன் 5 பேர் போய் உள்ளுக்குள்ளே போன உடனே இவைக்குள்ளே அடித்தடி தொடங்கிட்டுது. அப்போ தம்பி மாறி மாறி அடிக்க கேட்டிருக்கணும். கூப்பிட்டு போட்டு என்ன அடிக்கிறீங்கள், என்னத்துக்காக அடிக்கிறீங்கள் என்று சொல்கிற இடத்துல ஒருத்தருக்கு ரக்கண்டு அடித்தோடனே இவன் மாறி எல்லாருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு கம்பியால் அடித்தவையா. அந்த இன்னொரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவருக்கு தம்பிக்கு அடித்த உடனே தம்பி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தோடனே தம்பியை உள்ளுக்கு இழுத்துட்டு போயிருக்க மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போயிருக்கணும். அங்கே தம்பியை கவனிக்கல. ஆனால் அவர் சொல்லித்தான் தெரியும் தம்பியை உள்ளுக்கு கொண்டு போனதை அவர் மட்டும்தான் பார்த்துருக்கிறார். அன்னைக்காரர் சொல்லியிருக்கிறாங்க 2 பேரில் அடித்து ஒரு ஆளை காப்பாற்றி கொண்டு போகிறீங்க, அடுத்தால விடியறதுக்கிடையில தேடி பாருங்கன்னு சொல்லி. விடியறதுக்கு இடையில நீங்கள் தேடி பாருங்க. அடிக்க அவன் ஒழும்பு வானுட்டு நாங்கள் நினைக்க மாட்டோம், தப்பு வானுட்டு தேடி பாருங்கன்றதே அவைக்கு சொல்லி இருக்கிறேன். நாங்கள் கூட அடுத்த நாள் அங்கே போய் 12 மணிக்கு போயிட்டோம். 12 மணிக்கு போனால் ஆர்மி கமாண்டர் அங்கேருந்து கேம்புக்குள்ளேருந்து வாரேன். விரைக்க மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் விவரத்தான் கேளுங்கன்னு சொல்லி அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனாங்க. அவரை மறைச்சி கேட்க அவர் வாங்கி வாகனத்தால் வாங்கி வெளியில் வந்து சரி உள்ளுக்கு வாங்க ஒன்று கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு போய் நின்று மற்ற ஆமிக்காரில் விட்டு கேட்டை லொக் பண்ணி போட்டு பெரிய கமாண்டர் அதாவது வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். எங்களை வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு எந்த ஒரு முடிவுன்னு சொல்லி அப்போ நான் இன்னொரு கேட்டை துறந்துக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டேன். எங்களோட தம்பி உள்ளுக்கு தான் இருக்கிறான்னு சொல்லி உள்ளுக்கு போயிட்டேன். அவன் என்ன கதை கேட்குற மாதிரி கேட்டு என்ன வெளியில் விட்டு கேட்டை லொக் பண்ணிட்டேன். அங்கத்தையும் மக்கள் சொன்னாங்க உள்ளுக்கு தான் வச்சிருக்கிறேன். பின்னுக்கு குளத்துக்குள்ள போனதுன்னு சொல்லி குளத்துக்கு எல்லாம் தேடி நாங்கள் இல்லை. அதை வாய் முறைப்பாட்டில் சொல்லியிருக்கணும். அங்கே மக்களுக்கு சொல்லியிருக்கணும் 2 பேரில் ஒரு ஆளை காப்பாற்றிட்டீங்க, ஒரு ஆளை நீங்கள் காப்பாற்றுங்க விடியறதுக்கு. 8ஆம் தேதி நாங்கள் விடிய இங்கேருந்து போயிட்டோம். போன நேரத்துலேருந்து அந்த ஊர் மக்கள் முழுக்க அந்த குளத்துக்குள்ளே நின்று நாங்கள் நைட்டு 8 மணி பொறுக்க நாங்கள் அந்த தண்ணிக்கு தம்பியை போட்டிருந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். நான் அதுல எல்லாம் நிற்கிறேன். அண்ணா நாங்கள் எல்லாம் அதுலேயே நிற்கிறோம் தடவி கொண்டு வேலை போட்டு ஒடிச்சுதான் முழுசு மத்தியானம் வந்து அப்புறம் அதுக்கு பிறகு அந்த கொமாண்டரை கூட்டிங்க அந்த எங்களோட தம்பி இந்த வீட்டுக்கு கூட்டிக்கின்னு வந்து அதில் அதுவும் வெறையில அவ வந்து வெறையில அவையா வெறையில. நான் ஐசிஆர்சிக்கு வவுனி ஐசிஆர்சிக்கு அடிச்சு அப்புறம் அங்கேருந்து இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் கொழும்பில் இருந்து மனித உரிமைக்குழுவுக்கு கால் பண்ணி சார் கதைச்சு தான் பிறகு இராணுவம் போலீஸ் எல்லாம் அதுக்கு பிறகுதான் வெளியிலேயே வந்தவன். இந்த வீட்டுக்கு வந்து தாங்கள் இப்படி செய்த அப்படின்னு போலீஸ்காரர் சொன்னது மத்தியம் இந்த பின்னேறம் மட்டும் பாருங்க, பார்த்துட்டு இதை போல் நீங்கள் ஒரு தரம் பின்னுக்கு போகக்கூடாது
குளத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அந்த விலை போட்ட அண்ணா இரவு 12 மணிக்கு போலீஸ்காரில் அங்கே போயிருக்கணும் இரவு அந்த 12 மணிக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கணும் அவங்ககிட்ட மக்கள் சொன்னது பிறகு விடியப்புறம் 6 மணிக்கு அந்த விலை போட்ட அண்ணா எல்லாம் தேடி பார்த்த அண்ணா விடியப்புறம் போக 15 ஆமிக்காரங்கக்கிட்ட பொடி மிதக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்கு ஓடுறாங்க அந்த பின்பக்கம் சம்பவம் நடந்த பின்பக்கத்துக்காக இவங்களை வச்சு கொண்டு இருந்துட்டு தான் சாமம் ஒரு விடியப்புறம் இதாக தான் போட்டுருக்கணும். அம்பில ஃபுல்லா எல்லாம் காயமா தான் இருக்குது. என்னென்ன போகுதுல காயம் இருக்குது முகத்துல எப்படியே காயம் இருக்கு எங்கள்ட்ட வீடியோ இருக்கு நாங்கள் உடனே எடுத்த வீடியோ இருக்குது அப்படி முழுசா வீடியோ எல்லாமே இருக்கு. இந்த இடம் ஃபுல்லா செஞ்சிருக்காங்க போட்டோவில் எடுக்கலாம் அமர்த்தி பார்த்தவங்க மற்ற கண்ணுகளால ரத்தம் வந்துருக்கு முகத்துக்களால ரத்தம் வந்துருக்கு கம்பியால் எல்லாம் குத்தின அடையாளம் எல்லாம் இருக்கு. இதுக்கு எங்கட சந்திக்கும் நியாயம் நீதி கிடைக்கணும் எங்கட தம்பிக்கு நீதி கிடைக்கணும். அதே நான் அந்த இராணுவத்தை நம்பித்தானே அந்த ஒட்டு சுட்டான் போலீஸ் அந்த இராணுவத்தை நம்பித்தானே அதுக்கு இருக்கிற குடும்பம் அவ்வளோ இருந்தவ. அப்ப அப்படி இருக்க நீங்க கூப்பிட்டு தானே தம்பி வந்தவன் உள்ளுக்கு. அதுக்கு முன்னம் சார் எங்களுக்கு அங்கே ஊர் மக்கள் நீங்க உள்ளுக்கு போங்கன்னு சொல்லி நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து போனாங்க எங்களுக்கு அங்கே நடவடிக்கை தெரியும் ஆமியை பிரிச்சு வந்து போங்க உள்ளுக்குன்னு சொல்லி தானே நாங்கள் அப்படி அத்துமதி போகலாதுன்ட்டு நாங்கள் பிறகு அவங்க எங்களை தூண்டி தாங்கள் போகிறதுக்கு நிற்கிறாங்களேன்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய ஆக்களுக்கு சொல்லி நீங்கள் ஒரு தடவை உள்ளுக்கு போக வேண்டாம். அதுக்கு பிறகு அந்த பொடி எடுத்து நாங்கள் வெளியில் வந்த பிறகு அங்கே மக்கள் தான் வீடு அந்த கேம்பை பூந்து அவளை ஆமிக்காரலையும் பிடிச்சி அடித்து பிரச்சனைப்பட்டு தான் இவ்வளோ பேரையும் அரெஸ்ட் பண்ணுவோம். என்னன்னா அது என்னன்னு சொன்னா அந்த கிராம மக்கள் வந்து கேம்ப் இருக்கக்கூடாது எடுக்க சொல்லி அப்போ அதால் கொஞ்சம் எதிர்ப்பு இவைக்குள்ள எதிர்ப்பால் இந்த குளமும் கேம்பும் வந்து ஒன்றா இருக்கிறபடியே ஆமிக்காரருக்கு எந்த சுதந்திரமும் இல்லை மக்கள் சொன்னபடியே அப்போ அந்த 7ஆம் தேதி அவன் விட்ரோ பண்ணினவையா இந்த 7ஆம் தேதியில் இப்போ விட்ரோ பண்ணினோம் அதெல்லாம் சாமான்கள் எல்லாம் பிடிங்கி தான் வச்சிருக்காங்களா அப்போ இவங்களை அந்த டைம் வேலைகள் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அண்ணா இவ தம்பிக்கு இவர் மூத்த அண்ணா நான் அக்கா மூத்த அக்கா எனக்கு சுமல் டெலஸா அண்ணாக்கு எதிர்மென்ன சிங்கம் செந்தில்ராஜ். பொன்னுசாமி லோகசிங் என்ற பேர் புதிய கடி ஜீவனாக வெளி 7ஆம் தேதி பின்னாலும் என்ன 7ஆம் தேதி பின்னாலும் 3 மணிலேருந்து கோல் வந்துட்டு இருந்தது. அப்போ கோல் வர அப்போ எங்களை மாநில ஃபோனில் தான் அப்போ கோல் வந்து அப்போ என்னத்துக்குன்னு கேட்டேன். அப்பா ஆமி எடுக்கிறேன் என்னத்துக்குன்னு கேட்க இப்படி தகரண்டாரனால வர சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் பேசாமல் இருக்க போயிட்டேன்னா அப்போ எங்கள் அண்ணன் பிள்ளைக்கு 31 நாள் இருந்தால் அப்போ வேலைக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அங்கே வேலை செய்யக்கூடிய இவங்க ஃபோன் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. இதுக்கு அப்போ நான் சொன்னேன் வேணாம்னு சொல்லி நான் வந்து போய் 5 மணிக்கு போய் நாங்கள் எல்லாருமே குளித்தேன் வேலை செஞ்சாங்க இந்த போடி எங்களோட மகன் மருமகமாரெலாம் குளிச்சுட்டு வந்தோடனே நான் வந்து சொன்னேன் அவங்ககிட்ட சொன்னேன் வாங்க 32 கிட்ட போய் பந்தல் போடுறா வாங்க பந்தல் போட போவான்னு சொன்னேன். இவங்க நான் வரும்போது 3-4 பேரும் போயிட்டாங்க. போன பிறகு நான் அங்கே நின்றுட்டு வரேன் சத்தம் கேட்க நானும் ஓடுனேன். ஓடி போய் இன்னொரு பொடியை கூட்டிகிட்டு ஓடி போவாங்க. அப்போ வள்ளத்தை எடுத்துக்கிட்டு அப்போ அந்த பொடி என்ன வந்த பொடின்னு சொன்னால் மாமா அங்கே குளத்துல சத்தம் கேட்கு வாங்க வள்ளத்தை எடுத்துகிட்டு போகணும். வள்ளத்தை எடுத்துகிட்டு போக அங்கே ஒரு திறமே இல்லை. நாங்கள் போய் நான் தனியாக போய் வளத்தை கொஞ்சம் அங்கால விட்டு நாம எங்களையும் விரட்டேன். வளத்தில் லைட்டை பிடிச்சி தூசந்தில் பேசி கூப்பிட்டேன். எங்களையும் கூப்பிட்டு நாங்கள் கிட்ட போகலை அடிப்பான்னு நாங்கள் கிட்ட போகாமல் வளத்தை கொஞ்சம் அங்கால விட்டு நான் தட்டை தனியாக நீஞ்சி குளத்தில் நீஞ்சி எல்லாம் வந்து பார்த்துனாங்க. அது எங்களுக்கு நின்று கூப்பிட்டு நான் காடெல்லாம் போய் தேடி பார்த்தேன். 2 மணி நான் தேடி பார்த்துட்டு வந்து பேச சொன்னேன். நான் ஆளை காணல பொலிசுக்கு அறிவிங்கன்னு சொல்லி பொலிசுக்கு அடித்தோன்னே பொலிஸ் சொல்லிச்சு நீங்கள் வந்து எந்தி போடுங்க விடிய வந்து எண்ணி போடுங்க. அப்போ 8 மணிக்கு நாங்கள் போய் இங்கே திரும்பி தேடி பார்த்துட்டு 8 மணிக்கு நாங்கள் பொலிசு எண்ணி போகிறேன். பொலிசு எண்டி எடுக்கலை. எண்டி எடுக்காமல் இந்த அவர் எண்டி எடுக்கிறது இங்கே வந்தார் குளத்தை பொடி அங்கே அடிப்பா நடந்த பிரச்சனை இருக்குது வந்தார் பொடி பார்க்குறது இந்த ஆளை பார்க்குறது வந்து பார்த்து சொன்னார். அப்போ போனாக்களை வந்து விசாரிச்சு சொன்னார் வாங்க உங்களை விசாரிச்சு நாங்கள் இந்த மாதிரி நான் வாக்குமூலத்தை விடுவாங்க. உடனே விசாரிச்சுட்டு வந்த பிறகு இப்போ அவங்க பொலிசாக சொன்னார் நீங்கள் இறங்கி பாருங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி எங்கள் அங்கத்தவரெல்லாம் சேர்ந்து முத்தியான குளத்தில் ஒரு 500-10,000 வலை போட்டு இழுத்து எல்லா இடத்துலையும் பார்த்தோம். பின்னர் 6 மணி மட்டும் எடுத்து பார்த்துட்டு எங்களுக்கு வேலை இப்போ சொன்னாங்க இது இராணுவத்தால் தான் இருக்கும் வேறு அதெல்லாம் இல்லை குளத்தில் இல்லைன்னு சொல்லி முதல்ல அங்கத்தவரைன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சொல்லி இராணுவத்தால் தான் ஆள் வச்சுருப்பாங்க நீங்கள் இராணுவத்தில் இருக்கிறவங்க நாங்கள் சொன்னாங்க சொல்ல அவங்க சொன்னாங்க நாங்கள் பார்க்குறோம் சொல்லிட்டு அடுத்த நாள் நாங்கள் எங்கள் அங்கத்தவரெல்லாம் சேர்ந்து குளத்தில் ஒரு ஆளாக போய் பார்த்துட்டு வந்தால் பொடி இல்லை ஆள் வரைய இல்லை. சரியாக 6 மணிக்கு எங்கள் அங்கத்தவர் ஒரு பொடி உங்களை பொடியும் போகக்கூட ஆமி ஒரு 12-15 பேர்த்துக்கிட்ட அந்த குழந்தை போட்டுவிட்டு இந்த வாங்க பொடி அடைஞ்சு கிடக்குன்னு சொல்ல போய் பார்த்துனாங்க. பொடி அடைஞ்சா பொடி கரையில் தான் சிறந்தது.
ஆனால் பொடியை அவங்க அடித்து போட்டுட்டு குப்பை வெயிலில் போட்டுட்டு காயம் ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக பார்க்குறேன் அந்த முகத்தில் அதை பார்த்தோன்னே அவங்க தவந்தரி நாங்கள் கண்டுருவோம்னு சொல்லி தான் குப்பரை பொடியை போட்டு போனது. ஆனால் இவ்வளோ தண்ணிகள் தான் இருந்தது. அந்த இடத்துல தான் எல்லாருமே நின்றுனாங்க. அந்த இடத்துல அந்த பொடி இருந்த இடத்துல முகங்கள் ஒரு இடம் அதை விட தூரம் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்கு மேலே தேடி இருக்கணும். வேலை போட்டு தேடிங்க அவடத்துக்கு போகல அந்த சைடில் குப்பரை கொண்டு வந்து போட்டுருந்தாங்க. தாழ்வமும் இல்லை ஆனால் இவங்க தான் தவறான்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு அந்த சரி செஞ்சுருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் நடக்கல. அந்த முன்னோரு படி எனக்கும் அடிச்சு அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், மாஞ்சல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். எடுத்து பிடிச்சி பறிச்சு கொண்டு வந்துட்டு நானும் இவரை பறிக்க நான் என்ன வளர்த்து எடுத்துட்டு போனேன். இவர் தண்ணிக்கிலேருந்து போறாரு, தண்ணிக்கிலேருந்து நீராரு, தண்ணிக்கிலேருந்து நான் வளர்த்து எடுத்துட்டு போனேன். இந்த பொடியை நான் பறிக்க கூட நான் நினைச்சேன் வளர்த்து எடுத்துட்டு போனால் இவர் எங்கள் தண்ணிக்கில் நிற்கிறாரான்னு கூப்பிட்டு போது என்னையும் தூசம் லைட்டை பிடிச்சி கூப்பிட்டார். நான் பார்த்து எனக்கு அடிக்க போகிறேன். நான் கொண்டே வளர்த்து அங்கே விட்டு நான் கண்ணை தட்டு தனியாக நீஞ்சி வந்தேன். நான் குளத்தில் நீஞ்சி வந்து அந்த இடத்துலேருந்து நான் பார்த்தேன். எல்லா இடமும் பார்த்தேன். அந்த இடம் ஒரு இடமும் இல்லை. கருத்து தான் நாங்கள் வந்து இப்படியே தான் நாங்கள் நேற்று இப்படியே தான் படி 6 மணி தான் கண்டு நாங்கள்